ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஜிங்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் ஜிங். அவர் ஒரு டீ கடை வச்சுருக்கார். டீ கடை வச்சுருந்தாலும் ஆனால் ரொம்ப சோம்பேறி. யாராவது டீ கேட்டாங்கன்னா ரொம்ப ஸ்லோ மோஷனில் எடுத்து பால் ஆற்றி மெதுவாக டீ போட்டு கொடுப்பாரு. வர்றவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். பொறுமை இருக்காது தானே. இப்படி தான் ரொம்ப சோம்பேறியாக இருந்தார் அவர். அப்போ அவர் டீ கடைக்கு ஒரு மல்யுத்த வீரர் வரார். மல்யுத்தரை வந்து ஒரு டீ கொடுப்பா அப்படின்னு கேட்டவுடனே இவர் ஸ்லோ மோஷனில் போய் பால் எடுத்து ஜீனி எடுத்து மெதுவாக டீ போட்டோன்னா ஒரு கோவம் வந்துடுச்சு. என்ன நீ டீ போட்டுட்ருக்க, எவ்வளோ நேரம் டீ போடுவ அப்படின்னு அந்த மல்யுத்த வீரர் கேட்க, ஜிங் அதுக்கு ஆப்போசிட்டில் பேச, ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை வந்துருச்சு. வாய் சண்டை ரொம்ப முத்தி போய், நீ வந்து என் கூட போட்டிக்கு வா அப்படின்னு மல்யுத்தர் கூப்பிட்றாரு. உடனே ஜிங்கும் ரொம்ப வேகமாக, அதுக்கு என்ன, நான் போட்டிக்கு தயார், நீ என்னைக்கு சொல்கிற எனக்கு நான் வரேன் அப்படின்னு அந்த ஜிங் டீ கடைக்காரர் சொல்லிட்டார். உடனே மல்யுத்தக்காரர் ஒரு டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜிங்குக்கு பயம் வருது. அச்சோ, எவ்வளோ பெரிய ஆள் அவர், மல்யுத்த வீரர், அவர்கிட்ட போய் நம்ம சண்டைக்கு ஓகே சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு விட்டடிச்சா ஓட்டன்னு குடுன்னு ஜென்கு விட்ட வர்றார். குருவே இந்த நடந்ததெல்லாம் சொல்கிறார். நீ ஒன்றும் பயப்படாத, போய் நல்லபடியாக டீ ஆற்று அப்படின்றார். டீ சொன்னாத்துவாங்கல்ல, பார்த்துருப்பீங்க, கீழே ஒரு கிளாஸ் இருக்கும், மேலே அப்படியே உயர்த்தி ஆற்றி சருன்னு ஆற்றுவாங்க. போய் நீ போய் டீ ஆற்றுறோன்னே, குருவே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீ நான் சொல்கிறத போய் செய் அப்படின்ட்டு போனாலும் சரி. அவருக்கு பதறது, கீழே டீ எல்லாம் சேர்ந்தது, அவருக்கு டீ ஆற்றவே முடியல. என்னடா அது அப்படின்ட்டு மறுபடியும் ஓடுறாரு குருட்ட. குருவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நாளாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரியல அப்படின்றார். உடனே ஜென்குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, டீ யாத்திரையில் அது இன்னும் வேகமாத்து அப்படின்றார். இன்னும் ஸ்பீடாக வேகமாக டீ ஆற்று அப்படின்றார். அதை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்றார். நம்ம என்னடா பெரிய மல்யுத்த வீரர் அவர்கிட்ட போய் சண்டைக்கு கேட்டால் இவர் டீ ஆற்ற சொல்கிறாரு அப்படின்ட்டு இவருக்கு ஒரே குழப்பத்தோடு போகிறாரு. ஆனாலும் போய் பயத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஒரு மனசெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஸ்பீடாக டீ ஆற்ற ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு டெய்லி டீ ஸ்பீடாக ஆற்ற நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. சர்ரு ஸ்பீடாக எல்லோரும் அப்படியே மிரண்டு பார்க்குறாங்க, அவ்வளோ ஸ்பீடாக ஆற்றுறாரு. கரெக்டாக டேட் அன்னைக்கு மல்யுத்த வீரர் வர்றார். வந்தனே, என்ன ரெடியா அப்படின்றாரு. நான் ரெடி தான், நீங்கள் டீ சாப்பிடுங்க அப்படின்னு. சரி, ஒரு டீ போடு அப்படின்றாரு. உடனே இவர் டீ எடுத்து சர்ன்னு ஆத்துறோடனே மல்யுத்த வீரருக்கு பயமாயிடுச்சு. என்னடா ஸ்லோவாக செஞ்சிட்டு இருந்தவன் டீயவே இவ்வளோ வேகமாக ஆத்துறானே, இவ்வளோ ஸ்பீடாக ஆத்துறானே, இவங்கிட்ட நம்ம எப்படி போய் சண்டைக்கு போகிறது, அப்போ சண்டைக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான் இவன் அப்படின்னு மல்யுத்த வீரருக்கு பயம் வந்துடுச்சு. பயம் வந்துட்டு டீயை வாங்கி குடிச்சிட்டு, இல்லைப்பா நான் உங்களோட சண்டைக்கு வரல, அதனால நீ நல்லபடியாக டீ கடையை வச்சு நடத்து, நான் உங்களோட சண்டைக்கு வரல, எந்த தகராறுக்கு இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியோ போயிடுறாரு மல்யுத்த வீரர். அப்போ தான் அவருக்கு புரியுது, யார் ஜிங் டீ மாஸ்டருக்கு புரியுது, எந்த செயல் செய்தாலும் நம்ம இன்வால்மெண்ட்டோடு செஞ்சால் அதில் நம்ம வின் பண்ணலாம். இந்த சோம்பேறியாக இருந்தால், சோம்பேறியாக ஸ்லோ மோஷனில் எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் செய்கிற தொழிலே இன்வால்மெண்ட்டாக முழு மனசோடு செய்கிறார்ல, அது ஒன்றே போதும் அவர் வின் பண்ணுறதுக்கு. குரு இது தான் சொல்லியிருக்கார். சரியா? ஓகே, ஆச்சு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதையோடு வரேன்.